Next question போலாமா? 12th plus 2 Tamil State Board English paragraph simplified. Ulysses, Alfred Tennyson. List the roles and responsibilities Ulysses assigns to his son Telemachus while he is away. அவன் நாட்டில் இல்லாதப்போ அவன் மகன் டெலிமேக்கஸ்க்கு என்ன ரோல்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்தான். அதாவது என்ன பங்கு என்ன பொறுப்புகள்லாம் அவன் கொடுத்துட்டு அவன் 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 இல்லாத சமயம், அவன் நாட்டில் இல்லாத சமயம், யார் உலேசஸ் நாட்டில் இல்லாத சமயம் டெலிமேக்கஸ்க்கு என்ன பங்கு வகிக்கலாம், அவன் என்ன பொறுப்புகள்லாம் கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்கிறது தான் கேள்வி. ஃபஸ்ட்டு, அக்கார்டிங் டு த மோனோலாக் போயம் யுலிசஸ் பை ஆல்ஃப்ரட் டெனிசன், Ulysses emphasized Telemachus to govern Ithaca in his father's absence. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மோனோலாக், அதாவது தன்னுரை விளக்கம் சொல்கிற இந்த யுலிசஸ் போயத்திலேருந்து ஆல்ஃப்ரட் டெனிசன் எழுதின இந்த கவிதை. உலேசஸ் தன்னை பற்றி தானே தன்னுரை விளக்கம் சொல்கிற இந்த கவிதையிலேருந்து உலேசஸ் தன்னோட மகன் டெலிமேக்கஸ்க்கு அவனோட ஆப்சன்ஸில், அவன் நாட்டில் இல்லாத சமயத்தில் என்னென்ன பொறுப்புகள் கொடுத்தான் அப்படின்னு சொன்னால், எம்ஃபசைஸ் என்னென்ன வலியுறுத்துகிறான், என்ன வலியுறுத்துகிறான், டு கவர்ன் இத்திகாவை நிர்வாகம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பா ஊரில் ஆப்சன்ஸ், அவங்க அப்பா இல்லாத நேரத்தில். செகண்ட் பாயிண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்னன்ஸ், ஜஸ்டிஸ் அண்ட் லீடர்ஷிப் ஆர் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அசைன்டு டு டெலிமேக்கஸ். டெலிமேக்கஸ்க்கு என்ன கொடுத்துருக்கான், அட்மினிஸ்ட்ரேஷன்னா நிர்வாகம், கவர்னன்ஸ்னால் ஆட்சி, ஜஸ்டிஸ்னால் நீதி, லீடர்ஷிப்னா தலைமை பண்பு, இந்த தலைமை பொறுப்பு, இது எல்லாத்தையும் ஆர் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுதான் அவன் வகிக்கிற அவனுக்கு கொடுத்துருக்கிற அந்த பங்கும் அவனோட பொறுப்புகளும், அந்த நாட்டுகளை அவன் என்ன செய்யணுன்றதுக்கான அவங்க அப்பா கொடுத்துட்டு போன வலியுறுத்துறாரு. என்னென்ன உரிமைகள்லாம் வலியுறுத்துறாருன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன்னா நிர்வாகம், கவர்னன்ஸ்னால் ஆட்சி, ஜஸ்டிஸ்னால் நீதி, லீடர்ஷிப்னா தலைமை பண்பு, இந்த தலைமை பொறுப்பு, இது எல்லாத்தையுமே நீ தான் எடுத்துக்கணும் என்னோடய ஆப்சன்ஸ்லன்னு சொல்லிட்டு இந்த ரோல்ஸன், அதுதான் இவனோட பங்கும் அவனோட பொறுப்புகளும் டெலிமேக்கஸ்க்கு அவங்க அப்பா கொடுத்தது அவரோட ஆப்சன்ஸில். தேர்ட் பாயிண்ட்டு, ஹீ ஷுட் சர்வ் அண்ட் கேர் ஃபார் த ரக்கட் பீப்புள். அந்த மக்களுக்கு அவன் சர்வ் பண்ணணும், சர்வ்னால் சேவை செய்யணும், கேர் கவனிக்கணும் அந்த மக்களை. ஏன்னா ரக்கட் பீப்புள் அவங்க நல்ல என்ன சொல்கிறது, முரட்டுத்தனமான மக்கள், நல்ல சிவிலைஸானவங்க கிடையாது. அவங்க இன்னும் என்ன சொல்கிறது, நாகரிகத்துக்கு இன்னும் வராத மக்கள், நல்ல நாகரிகமற்ற மக்களை இவன் தான் வழி நடத்தணும் அப்படின்றாரு. எப்படி, ஹீ ஷுட் சர்வ் அண்ட் கேர் ஃபார் த ரக்கட் பீப்புள், சேவை செய்யணும், அவங்களுக்கு கவனிக்கணும் அந்த முரட்டுத்தனமான மக்களை. கைடிங் தெம் டுவர்ட்ஸ் நார்மல் குட்னஸ், நல்ல விஷயங்கள், நார்மல் இல்லை மாரல் குட்னஸ், கைடிங் தெம் டுவர்ட்ஸ் மாரல் குட்னஸ், நல்லொழுக்க நெறிமுறைகள் படி அவங்கள வழிநடத்தி செல்லணும் அப்படின்றாரு. அண்ட் ஹெல்ப் தெம் பெர்ஃபார்ம் தேர் ரிலீஜியஸ் டியூட்டி அண்ட் ட்ரெடிஷ்னல் வர்ஷிப்ஸ். அவங்க மதத்துக்குரிய எல்லா கடமைகளையும் அவங்கள செய்ய வச்சு பழக்க சொல்கிறாரு. அப்புறம் ட்ரெடிஷ்னல் வர்ஷிப்ஸ், அவங்க பழங்கால வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கும்ல, அந்த 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 இனத்துக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை, அந்த பண்டைய வழிபாட்டு முறையையும் அவங்க அதை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு பழக்கு அப்படின்னு சொல்கிறாரு டெலிமேக்கஸ்க்கு அவங்க அப்பா யுலிசஸ் அவரோட ஆப்சன்ஸில். ஃபோர்த் பாயிண்ட்டு, ஹிஸ் தாட்ஃபுல்னஸ், அவனோட நல்ல சிந்தனையானவன், நல்ல சிந்தனை உள்ளவன் டெலிமேக்கஸ். அண்ட் ப்ரூடன்ஸ், விவேகமானவன். ஆஸ் அ ஸ்டேபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ரூலர், நிலையான ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசாட்சி செய்கிறவன். மேடு ஹிம் பிளேம்லெஸ், எந்த ஒரு குற்றமற்றவனாக அவனை நிரூபிச்சிருக்கான். அண்ட் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பீப்புள், ரொம்ப உண்மை உள்ளவனாக இருந்திருக்கான் அவங்க மக்களுக்கு. தாட்ஃபுல்னஸ்னால் அவனோட அறிவாற்றல், நல்ல சிந்தனையாளனாக இருந்திருக்கான். ப்ரூடன்ஸ்னால் விவேகமானவனாக இருந்திருக்கிறான். ஆஸ் அ ஸ்டேபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ரூலர், நல்ல நிலையான ரொம்ப பொறுப்புள்ள ஒரு ஆட்சியாளராக. மேட் ஹிம் பிளேம்லெஸ், எந்த குற்றமற்றவனாகவும் உண்மை உள்ளவனாகவும் மக்களுக்கு அவன் விளங்கியிருக்கான். ஸ்ட்ரைவிங் டு இம்ப்ரூவ் த மேனர்ஸ் ஆஃப் தி இத்திகா ரக்கட் சிட்டிசன்ஸ், அவனோட ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு, ஆர்வத்தோடு முயற்சி செஞ்சு இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்கள மேம்படுத்தணும். எந்தது மேனர்ஸ், அவங்களோட நடத்தையை மேம்படுத்தணும். யார், இந்த ரக்கட் பீப்புள், இத்திகாவோட இருக்க
முரட்டுத்தனமான அந்த ரக்கட் சிட்டிசன், முரட்டுத்தனமான அந்த நாட்டு மக்களை அவன் நல்லா நெறிப்படுத்தி, நல்ல வழி நடத்தி, நல்ல மேனர்ஸ் நல்ல நடத்தைக்கு உருவாக்கணும் அப்படின்றாரு. அண்ட் டு சிவிலைஸ் தெம், நல்ல நாகரிகத்தெல்லாம் அவங்களுக்கு போதிச்சு கொடுக்கணும் அப்படின்றாரு. கடைசி பாயிண்ட்டு, லாஸ்ட் 5th பாயிண்ட்டு. டெலிமாக்கஸ் இஸ் வைஸ், டியூட்டிஃபுல், பேஷண்ட், ஜென்டில் அண்ட் டிவோட்டட் டு ஹிஸ் டியூட்டி. எவ்வளோ நல்ல பையன் பாருங்கள். டெலிமாக்கஸ் இஸ் வைஸ், ரொம்ப முதிர்ச்சி, நல்ல அறிவார்ந்தவனாக இருந்திருக்கான். டியூட்டிஃபுல், நல்ல கடமை உணர்ச்சி உள்ளவனாக இருந்திருக்கான். பேஷண்ட், ரொம்ப பொறுமைசாலியாக இருந்திருக்கான். ரொம்ப மென்மையானவனாகவும் இருந்திருக்கான். ஜென்டில் அண்ட் டிவோட்டட், அர்ப்பணிப்பானவனாக இருந்திருக்கான். டு ஹிஸ் டியூட்டிஸ், அவனோட கடமையில் ரொம்ப அர்ப்பணிப்போட கடமையாற்றவனாக இருந்திருக்கான். ஸோ இதெல்லாம் இருக்குது. அவனை அந்த நாட்டோட பொறுப்பு அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு அவனுக்கு இத்தனை பண்புகளும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5 பாயிண்ட் இருக்குது. இதை நீங்கள் பேராகிராஃபாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நான் பிடிஎஃப்லாம் உங்களுக்கு கொடுக்கல, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கையில் எழுதி படிங்க செல்லங்களா, தயவு செஞ்சு. அப்போ தான் டக்குன்னு மண்டையில் ஏறும், நல்ல உடனே மனப்பாடம் ஆகிடும். சரியா? ஆல் த பெஸ்ட். சரி, இதோட பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நல்லபடியாக நான் படித்து எல்லாம். எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசைன்னா, யாருமே இங்கிலீஷில் இந்த தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட, ஏன் இந்தியாவிலே யாருமே இங்கிலீஷில் ஃபெயிலே ஆகக்கூடாதுன்றது தான் என்னோடய ஆசை. இதை பேராகிராஃபாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சரியா? ஆல் தி பெஸ்ட். இனி சின்ன கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். பாய்.